This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்ம சேனலில் இருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 15வது நாள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட் வந்துட்டு 82.2 இருக்கார். நேற்று வந்து அவர் கரெக்டாக 82 இருந்தார். இப்போ நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய வெயிட் வந்துட்டு 87.6 இருக்குது. நேற்றும் நான் இதே வெயிட் தான் இருந்தேன். நேற்று வந்துட்டு நான் தண்டுக்கீரை பொரியல், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தேன். அதனால் வெயிட் கூடி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு கூடியிருக்கு. எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி குடிச்சிட்டு 9 மணிக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெள்ளரிக்காய், கொஞ்சமாக கருப்பு உலர் திராட்சை, அதுக்கப்புறம் 3 சிறுவாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி என் டாட்டருக்கு வந்துட்டு ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கரு வந்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி உப்பும் பெப்பரும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எங்களுக்கு வந்துட்டு சியா சீட் புட்டிங் வந்துட்டு மத்தியானத்துக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 12 மணி போல் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்காக முதல் நாள் நைட்டே வந்துட்டு பாதாம் பருப்பை வந்துட்டு ஒரு 15 பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சியா புட்டிங் வந்து இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்ய போகிறேன். என் பொண்ணுக்கும் சேர்த்து ஒருத்தருக்கு 5 பாதாம்னு சொல்லி மொத்தமாக 15 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்துட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி ஆப்பிள், பாதி மாதுளம்பழம், பாதி வந்து மாம்பழம் வந்துட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சியா புட்டிங் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் 3 பேருக்கு 3 பவுல் எடுத்திருக்கேன். இந்த சியா சீடு வந்துட்டு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதனால நான் ஒவ்வொரு பவுல்லையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு 150 ml வந்துட்டு ஒவ்வொரு பவுல்லையும் வந்து சேர்த்துக்கிறேன். டயட் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பால் எடுத்திருக்கேன். பசும்பால் எடுக்க விருப்பம் இல்லாட்டி தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அதில் கூட நம்ம இந்த சியா புட்டிங் வந்து செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்புக்காக ஒவ்வொரு டீஸ்பூன் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லைனா ஜீனி இது மாதிரி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேனே சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறமா சியா சீடை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கட்டி மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சு தோல் எடுத்த இந்த பாதாம் பருப்பை வந்துட்டு